நாட்டை கட்டியெழுப்பதற்கான புதிய சிந்தனை எனும் தொனிப்பொருளான மாநாடு இன்று பிற்பகல் குருநாகலில் இடம்பெற்றது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையில் இந்த மாநாடு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சியின் 70 உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பொது தேர்தலில் போட்டியிட்டார்கள். 5 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. நாமல் ராஜபக்ச பொது தேர்தலில் மொட்டு கட்சியில் போட்டியிட்டார். 3 லட்சமே கிடைத்தது. சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டார். 19 லட்சமே கிடைத்தது. கடந்த முறை ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கிய போது 27 லட்சம் எடுத்தார்கள். இப்போது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்னிடம் காண்பித்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் இந்தியாவுக்கு சென்று கூறிய கருத்தொன்று பேஸ்புக்கில் இருக்கின்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் காணப்படும் விரிசலை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் தலையிடுவதாக கூறியிருந்தார். இந்த விரிசலை நிறைவு செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு முடியவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு கூட முடியவில்லை. நாங்கள் நெத்தலியொன்றை நுழைத்து இந்தியாவையும் சீனாவையும் ஒன்றிணைக்க முற்படுகின்றோம். அந்த விரிசல் நடைமுறையில் இருக்கும் இல்லாமல் போகும், குறைவடையும். அவை நாடுகளின் தேவைகளுக்கு அமைய நடைபெறும். தேவையில்லாத சந்தர்ப்பங்களில் நிறுத்தப்படும். நீண்ட கால வரலாற்று ரீதியான பிரச்சினை. அந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் யாரேனும் சென்று இந்தியாவையும் சீனாவையும் சேர்த்து வைப்பதாக கூறுவார்களாக இருந்தால் விமான டிக்கெட் ஒன்றை வழங்கி மீண்டும் இந்த பக்கமே அனுப்பவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவ்வாறான அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவ்வாறான அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் யாருடன் கைகோத்திருக்கின்றீர்கள் என்பது தொடர்பில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். கடந்த தேர்தல் மக்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டமை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மொட்டு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற இடங்களில் அவ்வாறான அடிமைத்தனத்துடன் வாழும் 25 லட்சம் வாக்காளர்களை வைத்துக் கொண்டு ஒன்றிணையும் சந்தர்ப்பம் இருந்தது. அவர்கள் கடந்த தேர்தலில் விடுபட்டார்கள். அந்த மக்களை அடிமைத்தனத்தில் சிக்க வைத்து நாட்டை அளித்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒன்றிணைந்து மக்களை ஏமாற்றி மீண்டும் அவர்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டு பழைய ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுக்க முயற்சிக்கின்றார்கள். அதற்கு இந்த நாட்களில் 21ஆம் தேதி நுகைக்குடைக்கு வருமாறு கூச்சலிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் பழையபடி செயற்படுவதற்கே இறுதியில் இந்த அனைத்து காரணங்களினால் தலைவர்கள் குறித்து மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. அவர்கள் காலாவதியாகிவிட்டார்கள். அவர்கள் மரணித்த மரம் போன்றவர்கள். தண்ணீர் ஊற்றினாலும் வளராது. தீயணைப்பு பிரிவினர் வந்து ஹோசை பிடித்தாலும் வளர முடியாத அளவுக்கு காய்ந்து போயிருக்கின்றார்கள். ஊழல் மீண்டும் அதிகரித்து அபிவிருத்தி அடைந்தால் மாத்திரமே மீண்டும் அவர்கள் துளிர்விட முடியும். දූෂණය ඉහවහා ගිහිල්ලා නැවතත් මේ රටේ වර්ධනය වුණොත් පමණයි.